சீசன் இல்லாத டைம் வள்ளி விற்பனையா வள்ளி ஒட்டுறது மினுக்குறது அதை செய்யறேன். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் எங்களுடைய இந்த அடையாளம் நிகழ்ச்சிக்கு ஒரு நகைக்கடை உரிமையாளரை தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இப்ப நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை நகர் பகுதி, பருத்தித்துறை டவுனுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மெத்தக்கடை சந்தி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த மெத்தக்கடை சந்தியில சானுகா நகை தொழிலகம் என்று சொல்லி ஒரு போர்ட் போட்டு ஒரு நகைக்கடை இருக்கு. இந்த நகைக்கடையை ஒரு அம்மா தான் செய்து கொண்டு வாரா. அவாவத்தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன். அவ எப்படி இந்த தொழிலை செய்யறா, என்ன மாதிரி செய்யறா, அவட வாழ்வியல் முறைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்ற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது உங்களோட வேலையெல்லாம்? நல்ல மாதிரி போகுதா? சரி, இப்ப எவ்வளவு காலமா நீங்க இந்த தொழிலை செய்து வாரீங்க? 28 வருஷமா செய்து வாரீங்க. ஓகே, இது அப்ப உங்களோட பரம்பரை தொழிலா? பரம்பரை தொழில் அப்பாட காலத்துல இருந்து வருது. சரி, அப்ப இந்த தொழிலை நீங்க எங்க இருந்து கற்றுக்கொண்ட? நீங்க அப்பாட்ட இருந்து. எத்தனை வயசுல இருந்து? 22 வயசுல இருந்து கற்றுவாரீங்க. சரியம்மா, அப்ப இது உங்களோட சொந்த கடையா இல்ல வாடகை கடை? வாடகை கடை. எவ்வளவு காலம் நீங்க இந்த கடைக்கு 30 வருஷமா வச்சிருக்கேன். இதுல 30 வருஷமா இந்த கடை இருக்கு? ஆமா ஆமா, 30 வருஷம். சரி, அப்ப இதை விட நீங்க வேற ஏதாவது தொழில்களும் செய்றீங்களோ? கருங்காலி மாலை கட்டுறது, இந்த நகைக்கடைக்குள்ளேயே நீங்க கருங்காலி கட்டுறது, இந்த மணி கட்டுறது, காய்ச்சல் செய்யறது, ஒட்டுறது, மினுக்குறது, அதெல்லாம் செய்யறது. அப்ப என்ன மாதிரி இங்க நீங்கள் இப்ப நகை நீங்களே புதுசா செய்து கொடுக்குறீங்களா? ஆமா, நீங்களே உற்பத்தி செய்து கொடுப்பீங்களா, இல்லாட்டி வெளியிடங்கள்ல இருந்து எடுத்து ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்களா? ஆர்டர் பண்ணியும் கொடுக்குறது, உற்பத்தி செஞ்சும் கொடுக்குறோம். உற்பத்தி செய்து ஆமா, பவுன் நாங்க ஆக்கள்கிட்ட வேண்டுறது, இல்லாட்டி கொம்பனியில எடுக்கிறோம். கொம்பனியில எடுத்து அதை உருக்கி செய்யறது. சரி, அப்ப உங்களோட கடையில வாடிக்கையாளர்கள் எந்த ஆபரணத்தை விரும்பி வாங்கினோம்? இப்ப இந்த கடைக்கு வரவினம் உங்களோட கடையில இருந்து இவ்வளவு காலமும் கூட எந்த பொருள் விற்பனை ஆகி இருக்கு? எல்லா நகையும் விற்கிறோம். மாறி 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 மாறியோ, காய்ச்சங்கிலி, மற்றது பவுன் நகையல், மற்றது வெள்ளி. ஓகே, அப்ப நீங்க ஒரு வாடிக்கையாளர் வரணும்னு சொல்லி சொன்னா அவை உங்களுக்கு ஒரு டிசைன் எல்லாம் தந்துட்டு போவீங்க, நீங்க அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்குறோம். அவ்வளவு கால அவகாசம் எடுப்பீங்க? ஒரு 3 நாளையில கொடுக்குறோம். 3 நாள் தவணையில நீங்க செய்து கொடுப்பீங்க. சரிம்மா, அப்ப வாடிக்கையாளர்கள் இப்ப உங்களுக்கு ஆர்டர் சொன்னா நீங்க உடனே செய்து கொடுப்பீங்க? இப்ப 3 நாள் தவணையில செய்து கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. இல்லாட்டி நீங்க அதுக்கு முதலே நகையெல்லாம் செய்து ரெடிமேடா வச்சிருப்பீங்களே, வந்த உடனே எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி? இல்ல, அதுண்டா அவையோட தந்தா சிங்கப்பூர் நாங்க எடுத்து கொடுக்குறோம். நாங்க அது ஒரு கிழமை செல்லு எடுத்து கொடுப்போம். அப்ப உங்களுக்கு எதனால லாபம் கூடவா இருக்கு? இப்ப நீங்க செய்து விக்கிறதால லாபம் இருக்கா, இல்லைன்னு சொல்லுங்க இப்ப எடுத்து கொடுக்கறதுல லாபம் இருக்கா? செய்து கொடுக்கறதுல லாபம் இருக்கு. நீங்களா செய்து கொடுக்கறதுலதான் லாபம் இருக்கு. அப்ப உங்களுக்கு இங்க இப்ப எந்த காலத்துல சீசன் அதிகமா இருக்கும்? நகைகள் எந்த டைம்ல உங்களுக்கு அதிகமா விற்பனை ஆகும்? சித்திரை மாதம், விசேஷம் வரும், கல்யாண நாள். கல்யாண நாட்கள்லதான் கூட வியாபாரம் போறோம். அதை தாண்டி வெளிநாட்டுக்காரர் வந்தா ஓடர்கள் சரி
வெளிநாட்டுக்காரர்கள் செய்து கொடுப்பீங்க. அப்ப சீசன் இல்லாத டைம் என்ன செய்வீங்க? இப்படி சீசன் இல்லாத டைம் வெள்ளி விற்பனையா, வெள்ளி ஒட்டுறது மினுக்குறது அது செய்யறோம். வெள்ளி அந்த வெள்ளி எல்லாம் அங்கே இருந்திருக்கீங்க? வெள்ளி வந்து நாங்க வேண்டுறாங்க, யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய கடை இருக்கு, அங்க வண்டி செய்யறோம். மூசு வண்டி அண்டு இருக்குது, நீங்க ஆக்கள் டைம் வேண்டுறாங்க, விற்க வராது வேண்டி அதை மூச்சு போட்டு செய்துதான் கொடுக்குறோம். சரி, அப்பமா இப்ப சில பேர் வந்து நாங்க வந்து இங்க விக்கிறதுக்கு வருவினம் இல்லையா? அப்ப நாங்க எடுக்கிறீங்களா நீங்க? வேண்டுறாங்க. வேண்டு எடுத்து பழைய நகை எடுத்து நீங்கள் செய்து கொடுக்குறாங்க. ஆமா. சரி, அப்ப உங்களுக்கு இந்த இதுல இருந்து இந்த வருமானத்தை கொண்டு உங்களோட குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப உங்களோட குடும்ப நிலை என்ன மாதிரி இருக்கு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு மகன் தான் இருக்கு. ஓகே, அவர் என்ன செய்யறாரு? மகன் செலிங்கோலைப்ல வேலை செய்யறேன். ஓகே, அப்ப அவருக்கு வந்து பரம்பரை தொழில் ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தீங்க. அப்ப அவர் வந்து நீங்க இல்லாத காலத்துல செய்வாரா இந்த தொழில்? இல்ல, அவருக்கு தெரியாது. அவருக்கு நீங்க சொல்லி கொடுக்கல. ஏன் அப்ப நீங்க அந்த தொழில் சார்ந்து அவருக்கு அதை கற்றுக் கொடுக்கல? அவர் படிக்க போனபடியா அவருக்கு சொல்லி கொடுக்குது. அவருக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்ப சரி, அப்ப நீங்க இல்லாத காலத்துல அப்ப உங்களோட இந்த தொழில் முடிஞ்சிருமன்றீங்க? இல்ல இல்ல, என்ன பேர பிள்ளைகள் இருக்குன்னு தானே செய்வேன். அதை செய்யணும். ஆமா. சரி, அப்ப என்ன மாதிரி நீங்க எத்தனை மணிக்கு இந்த கடை திறப்பீங்க? நான் 9 மணிக்கு திறப்பேன். திறந்து எத்தனை மணிக்கு மூடுவீங்க? 5:30க்கு போட்டோம். 5:30க்கு போடுவீங்க. அப்ப விடுமுறை நாள் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் போட்டு. ஞாயிறுல போட்டு. அப்ப இங்க வந்து உங்களுக்கு அந்த உள் வேலைகள் இருக்காதா? இப்ப நிறைய ஓடர்ஸ் சொல்லி சொன்னா நீங்க இங்க ரெண்டு செய்து கொடுக்குற அந்த மாதிரி இல்லையா? இந்த வீட்டையும் வச்சு செய்யறாரு சிலது. வீட்டுலயும் வச்சு. ஓகே, அப்ப நீங்க இந்த நகையை வந்து இப்ப ஒரு நகை செய்றீங்கன்னு சொல்லிக்கிறேன், இந்த நகைக்கு கூட நாட்கள் எடுக்கும், அதிகமா இருக்கு. அந்த போட்டு காப்புகள், அந்த பெரிய செயின்கள் அப்படி என்றா கொஞ்சம் தோட்டு வேலி என்றா கல்லுகள் கட்டித்தானே எடுக்கணும். அப்ப அதுக்கு ஒரு கிழமை பிடிக்கும். ஒரு தாலிக்கொடி செய்யறேன்னா ஒரு கிழமை செல்லும். என்ன மாதிரி நீங்கள் இங்க வந்து இப்ப அட்வான்ஸ் வந்து வாங்குவீங்களா? இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்ப என்ன மாதிரி நீங்கள் அந்த காசு சிஸ்டம் இருக்கு? என்னண்டா ஓடர் சந்திக்கணும்டா எவ்வளவு பவுண்ட் கேட்டு அதுக்கேத்த மாதிரி அட்வான்ஸ் வண்டி தான். சில பேர் வந்து கடனுக்கு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்கா? நீங்க கடனுக்கு கொடுக்குறீங்க? சில தெரிஞ்சாக்களுக்கு கொடுப்பேன், தெரியாதாக்களுக்கு இல்லை. வாடிக்கையான கஸ்டமர் கொடுக்குறோம். அப்ப இவ்வளவு காலமும் உங்களோட கடைக்கு இப்ப வந்து காசு தாரம் என்று சொல்லி போட்டு இப்ப நகை எடுத்துக்கொண்டு போயிருக்கணும். ஆனா சில பேர் வந்து தரவினம் தராமலும் விட்டுருக்கணும். அப்படி தராமல் உங்களை யாரும் அப்படியே மாத்தி இருக்கணுமா? இல்ல, எல்லாரும் தருவினம். உடனுடனே தரவினம் காசு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா தருவினம். கொஞ்சம் கொஞ்சமா தரவினம். சரியம்மா, இப்ப நகைக்கடை இருக்கேக்குள்ள சில பேர் வந்து போலியான நகைகள் எல்லாம் கொண்டு வந்து தர்றாக்களும் இருக்கணுமா, மாத்திராக்களும் அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் அந்த போலியான நகை கொண்டு வந்து விற்கிறதுக்கு வந்திருக்கணுமா? வந்திருக்கணும். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரும். அத வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க இது போலியான நகைன்றது? இங்க இருக்குதானே இந்த கல்லு இருக்குல்ல, இது என்ன கல்லு? இதுல வெள்ளி உறைஞ்சிடாது, இதுல பவுன் உறைஞ்சிடாது இதான் இருக்குது. இத வச்சு பார்த்து இது போலியா இல்லாட்டி உண்மையானதான்றதை நீங்க இதுல இருந்து கண்டுபிடிச்சீங்க? ஆமா. அப்ப இந்த கல்லு என்ன கல்லு? இது ஒரு விலை கூடின கல்லு. இது 2 பவுன் உடைஞ்சிருக்கே வந்த கல். என்ன பேர் இருக்கு? ரத்தின கல்லு சொல்லல. ரத்தின கல். சுமார் ரத்தின கல் இங்க இருக்கு. இப்படித்தான் எப்படி உறைஞ்சி பார்த்தா தெரியும். சரியா? அப்ப 22 பவுன் உண்மையான நகையா இல்லையா போலி நகை? போலி நகைன்னு சொல்லிச்சுன்னா எப்படி வரும் இது? போலி நகை என்று சொன்னா இது வந்து இப்ப பவுன் நகையா உறைஞ்சி காட்டுவீங்க? ஆமா. ஓகே, பவுன் நகை உறைஞ்சினா இப்படி வரும். அப்ப போலி நகை உறைஞ்சினா என்ன? போலி நகை உறைஞ்சினா தெரியும், செப்பு கலர் அடிக்கும். இந்த இருக்கு, இது போலி நகைண்டா. இப்ப இது ரெண்டும் ஒரே கல்ல தான் நிறத்தினகள். இங்க வித்தியாசம் தெரியும் பவுனுக்கு. சரி, அது வந்து இது வந்து கொஞ்சம் இந்த செப்பு கலர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து பவுன் கலர். இது வெள்ளி உறைஞ்சிர
அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் உங்கள்ட்ட வந்து உங்களை ஏமாத்தி அப்படியேதான் செய்திருக்கணுமா? இல்ல ஒரு காலம் இல்ல. அப்படி நீங்க எழுதினது இல்ல? இல்ல அந்த மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல? இல்ல. நான் கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவா இருக்குது. ஆமா. சரிம்மா, அப்ப நான் பாக்குற அநேகமா எல்லா நகைக்கடையிலையும் வந்து கண்ணாடியை வந்து பொருத்தி இருக்கிறேன். அது என்னதுக்காக? அது என்னண்டா அவங்க நகை போட்டு பாக்குறதுக்காக போட்டுக்கூடாது. அந்த நகை போட்டு அழகு பாக்குறதுக்காக சுத்தி கண்ணாடி. ஆமா, அதுதான் காரணம். இப்ப நாங்க நகை குடுக்க அவைய போட்டு பாருங்கன்னு சொன்னா கண்ணாடி கேட்டு கொண்டு இருப்பினோம் தானே. அப்ப அதற்காக இப்படி பூட்டி வச்சிருக்கோம் சுத்தி எல்லா இடம். சரிம்மா, இப்ப வந்து ஒரு பவுன் சொல்லிட்டோம்னா ஒவ்வொரு கேரட்ல இருக்கு இல்லையா? 22, 18, 24 அந்த மாதிரி. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது என்னன்னு சொன்னா 22 தான் கூடுதலா செய்யறது, 24ல செய்யறே இல்ல. அது என்னண்டா அது பிஸ்கெட் தான் 24ல இருக்கு. அதை வேண்டி உருக்கித்தான் நாங்க கொஞ்சம் செம்பு கலந்துதான் கொஞ்சமா கலந்து. என்னத்துக்காக அந்த செம்பு கலக்குறது? 22 ஆகுறது. 22 பிஸ்கெட்ல ஒரு நாளும் செய்யறே இல்ல. என்ன செய்யலாம், அது மலங்கி கொண்டு கூட செய்யலாம், ஒரு உருவமாக்க முடியாது. அதாவது நீங்க செப்பு கலந்து 22 கலந்து அதிகமா. அப்ப எங்க வாடிக்கையாளர்கள் ஏதோ விரும்பி வாங்கிடலாம். 22 தான் வேண்டிவிடும், 24ல செய்யலாம், அது நாங்க செய்யவே இல்லை. ஆனா அந்த எப்படி செய்யணும்னு சொல்றேன், 24 கேரட்ல தான் பவுன் இருக்கணும், 24 கேரட்ல தான் பவுன் இருக்கணும்னு சொல்லி பார்த்து எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க. அப்ப 24 கேரட்ல வந்து செய்யலாம், அது என்னன்னா மலங்கடிக்கும். ஓகே, அப்ப இப்ப 22 கேரட் தான் சரி. அப்ப நாங்க அதை என்ன கண்டுபிடிக்கிறது? இப்ப 24 இப்ப ஒரு கடையில நாங்க நகை கடைக்கு போய் அது 24 கேரட்டா 18 கேரட்டான்றதை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் உறைஞ்சி பார்த்து சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த செயின்ல வந்து அது போட்டுருக்கு. 9,016 போட்டு ஒரிஜினல் செயின் 16 வந்து சின்ன அடிச்சு இருக்கும். அதுல 22 கேரட் இந்த இதுல இருக்கு. இந்த கண்ணுக்கு தெரியாத 18 கேரட்ல அடிச்சிருக்க மாட்டேன். அப்ப 22 கேரட்ல மட்டும்தான் அடிச்சிருக்குமோ அடிச்சிருக்கோம். நாங்க அதை பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப இப்ப ஒரு நகை செய்யறோம்னு சொல்லிட்டோம்னா ஒரு நகை கடையில போனா சொல்லுவீங்க செய்கூலி சேதாரம் எல்லாம் கழிச்சு உங்களுக்கு என்ன பிரைஸ் விலைன்னு சொல்லுவீங்க. அப்ப ஒரு நகையில வந்து செய்கூலி என்ன சேதாரம் என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பழைய நகையை உருக்கி செய்து கொடுக்குறோம். செய்யக்க அதுல சேதாரம் போகும். இப்ப ராத்தி தண்டேக்க போகும். அதைத்தான் உங்கள்ட்ட அந்த சேதாரத்தை எடுக்கிறோம். சேதாரம் அதாவது இப்ப ஒரு பழைய நகையை நீங்க எடுத்து செய்யக்குள்ள கழிவு போறத வந்து சேதாரமா நீங்க எடுக்கிறோம். நாங்க எடுக்கிறோமோ சேதாரம். அது செய்யறதுக்கு மட்டும், அதை உருவமாக்குறதுக்கு கூலி. அதுதான் அந்த செய்கூலி சேதாரம். மற்றது டிசைன் பட்டுறா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது 2000 1000 அப்படி வேறு டிசைனை போடும். அவ செய்கூலின்னு சொல்லி சொன்னா இவ்வளவு வரும். செய்கூலியண்டா நாங்க எங்கட கூலி வந்து நாங்க செய்யறது வந்து ஒரு 5000 6000 அப்படி. ஒரு நகை ஒவ்வொரு நகையை பொறுத்து இருக்கு. ஒரு நகை இந்த டிசைனை பொறுத்து இருக்கு. சரியம்மா, இப்ப வந்து சந்தையில ஒரு பவுன் 1,80,000 எடுக்கிறேன்னு வைங்களேன். நீங்க அப்ப நீங்க கடையில வந்து எவ்வளவுக்கு அதை விற்பனை செய்வீங்க? நாங்க வேண்டுற விலை வந்து 1,57க்கு வேண்டுவோம். அண்டையான் விலையை பொறுத்து தான் வேண்டுவோம். அந்தந்த நாள் என்ன விலை அந்த விலை தான் வேண்டுறோம். 1,70 போனா 1,50க்கு வேண்டுவோம். ஓகே, நீங்க சந்தையில வந்து 1,50க்கு வாங்கி வார வாடிக்கையாளர்களுக்கு 70,000க்கு நீங்க 1,70,000க்கு கொடுப்பீங்க. கூலி சேதாரம் போட்டு கொடுப்போம் உருக்கி செய்துட்டு. சரி, அப்ப இப்ப கொண்டு வர நகை வந்து இப்ப கள்ள நகையா இல்லாட்டி அது என்னன்னு சொல்றது இப்ப ஒரிஜினல் இப்ப சரியான நகையானது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இழுபட்டு இருக்கு மறந்து. என்னண்டா அவைட்டு ஐசி கேட்போம், ஐசி போட்டோ காப்பி சைன் பண்ணுவோம், பில் போடுவோம், பில் எல்லாம் போட்டு தான் பண்றோம். இப்ப வாங்க வரைக்குள்ள இப்ப இந்த நகை இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்ப நாங்க வந்து உங்கள்ட்ட நகையை கொண்டு வந்து தாரேன். இப்ப தரைக்குள்ள அது கல்ல இப்ப களவெடுத்த நகையா இல்லாட்டி அவையோட சொந்த நகையான்றதை நீங்க இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன மாதிரி இப்ப அது அறுத்து இருக்கும், சில நேரம் இழுபட்டு அப்படியும் இருக்கும். அந்த டவுட்ல தான் நாங்க ஐசி போட்டோ காப்பி பண்றோம். ஐசி போட்டோ காப்பி அந்த பறந்துருந்தா ஐசி போட்டோ காப்பி எல்லாம் வாங்கி எங்க இருக்கிறோன்னு சொல்லி எல்லாம் கேட்டு விசாரிச்சு தான். அப்ப சரி,
இப்ப சொந்த நகை கொண்டு வந்து தாருன்னு சொல்லி சொன்னாலும் அப்படியா ஐசி போட்டோ காப்பி எல்லாம் தருவோம் எல்லாரும் டைம் பண்றாங்க. பொதுவா எல்லார்டையுமே நீங்க வாங்கிதான் செய்றீங்க. அது வந்து உங்களோட பாதுகாப்புக்காக. ஆமா. அப்ப உண்மையிலேயே அது கள்ள நகைன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? கள்ள நகை என்று சொன்னா அதை எப்படியும் புடிபட்ட ஒரு 10 நாள் வச்சிருப்போம். வச்சிருந்துட்டு தான் உருக்குவோம். அதை இப்ப உடனே கொண்டு அதுக்குள்ள வந்தா அதுக்குள்ள போலீஸாரும் வந்துச்சு நம்ம சொன்னா அதை திருப்பி கொடுக்குறோம். கொடுத்துட்டு காசு. அப்படி அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டிருக்கிறீங்களா இவ்வளவு காலத்துல? இல்ல அப்படி எதுவும் நடக்குது? சரி, அப்ப குறிப்பிட்ட 10 நாளைக்கு பிறகுதான் நீங்கள் உருக்கி இன்னொரு நகையா செய்கிறோம். அப்ப பழைய நகையை வாங்கி உருக்கி செய்யறதுல உங்களுக்கு லாபம் இருக்கா? இருக்கு. சரிம்மா, அப்ப இதுல வந்து நீங்க என்ன கால் சங்கிலி தான் செய்றீங்க? ஓகே. அப்ப இது வந்து இப்ப ஆர்டருக்கு தந்திருக்கு நம்ம ஆர்டர். ஆமா. அப்ப அவை அளவு பிரமாணங்கள் எல்லாம் எடுத்துட்டு விடுவீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு? எடுத்துதான் செய்யறோம். ஆமா. ஓகே. அப்ப இது வந்து அந்த திஸ்டக்கல் என்ன சொல்றது? இது கிறிஸ்தவ சொல்றேன். கிறிஸ்தவமணி. கிறிஸ்தவமணியை வச்சு செய்றீங்களா? அப்ப இது வந்து இப்ப என்ன விலை போகும்? இப்ப ஒரு கால் சங்கிலி 12,500 12,500. ஆமா. ஓகே. அப்ப ஆரம்ப காலத்துல வந்து பவுன் நகை விற்பனை செய்யறதுக்கும் இப்ப நீங்க விற்பனை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உங்களுக்கு அந்த காலத்துல லாபம் அதிகமா இருந்ததா இல்லைன்னு சொல்லிட்டுனா இந்த காலத்துல லாபம் அதிகமா இருக்கா? அந்த காலத்துலதான் லாபம் அதிகம். அந்த காலத்துலதான் லாபம் அதிகமா இருந்தது. இல்ல இப்ப கொஞ்சம் குறைவு. விலை தானே எல்லாம். ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு பவுன் எவ்வளவு இருந்ததம்மா? ஆரம்ப காலத்துல 5,000 வித்தது பவுன். 5,000 வித்த பவுன் இன்றைக்கு இப்ப எவ்வளவு? 1,68,000. 1,68,000 வரைக்கும் வந்துட்டேன். அவ்வளவு தூரத்துக்கு உலகம் வளர்ந்துச்சு. சரி, அப்ப என்ன மாதிரி இப்ப நீங்க இந்த கால் சங்கிலி வந்து ஆர்டருக்கு தான் செய்து கொடுப்பீங்களா இல்லாட்டி செய்தீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்களா? இல்ல, ஆர்டருக்கு தான். இப்படி கலரா கட்ட தருவீங்க. அப்பதான் கட்டி கொடுக்குறோம். கட்டி கொடுக்குறோம். அப்ப இதெல்லாம் அங்க எடுக்கிறீங்க? இந்த முத்துகள் எல்லாம் இதெல்லாம் அங்க இருக்குது இடம், கடையில வேண்டது. நீங்கள் வந்து அங்க யாழ்ப்பாணத்துலதான் எடுக்கிறீங்களா இதுக்கான பொருள்? இல்ல, இது இந்தியா இருந்து வர்றது. இந்தியாவில. சரிம்மா, அப்ப எங்களுக்கு இது இப்படி உருக்கி வெள்ளி கம்பி போட்டு உருக்குறோம். உருக்கி தான் செய்யறோம். குண்டூஸ் மாதிரி உருக்குறோம். சரியா? இது இப்படி என்றா 20 இது வந்து 22 இருக்கு இந்த பவுன். சரியா? 20 கரெக்டா இப்படி நிக்காது. சரிதானே? என்ன செய்வது? அது அப்படியே பொங்கி வந்துரும். இதுல இப்ப பவுன் நிக்குது இல்ல கல்லுல. அப்ப இது 22. சரியா? இது வந்து அசிட் என்ன? அசிட்டும் உப்பும். சரிம்மா, இப்ப வந்து நீங்கள் சாணுகா நகை தொழிலகம் என்று சொல்லி பேர் வச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? யார்கிட்ட பேர் நீங்க வச்சிருக்கீங்க? இது வந்து தம்பின்ற மருமகள பேர். அது என்னண்டா அதிர்ஷ்டமான பேருன்றதுக்காக அதை வச்சுக்கிறோம். உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கிற பேருங்களை வச்சு. சரி, அப்ப நார்மலா ஒரு பொண்ணுருக்கள் என்று சொல்லி சொன்னா நீங்க போயிருக்கிறீங்களா இவ்வளவு காலத்துல? இல்ல, அது ஆம்பளையில் தான் செய்யறது. கல்யாணம் கட்டி பிள்ளைகள் இருக்கிறார்கள் தான் நான் செய்வேன். அது என்ன காரணம்? இப்ப பொம்பளையில் செய்யக்கூடாது? இல்ல பொண்ணுருக்கள் இல்ல ஆண்கள் தான் செய்யும். அதுவும் திருமணமாகி பிள்ளைகள் இருக்கிறாங்க. நகை கிடக்காரர்கள் இப்ப அவையும் நகை கடை வச்சிருக்கிறது தானே, அவை போய் செய்யலாம். இல்ல, அவர் அப்பா இருப்பார் தானே, அவர் இருக்கு. அவர் போய் செய்து அப்ப அவைக்கு இல்லாட்டி ஆக்கள் வேற யாரையும் பிடிச்சி 10 மேல பிடிச்சி இருக்கு. அப்ப இதுவரை காலமும் இப்படி நீங்கள் பெண்கள் அப்படி போய் கலந்து இல்ல. காது குத்துறதுக்கு போறேன் நான். வீட்டுல போய் குத்துறது. இது வந்து 78,000 ரூபாய் இந்த காப்பு. இது என்ன மாதிரி? 22. இது வந்து மேல் காது தோடு மூக்கு மின்னிக்கும் எடுக்கலாம். சரியா? மூக்கு மின்னிக்கும் எடுக்கிறது. என்ன மாதிரி? இது வந்து 4,500 ரூபாய். இது பெரியாக்கள்னு தோடு. இது 20,500 ரூபாய் இந்த தோடு. காப்பு என்ன மாதிரி? காப்பு இது 1,75,000 ரூபாய் இந்த காப்பு.
இந்த பொறுமல் எத்தனை கேரட்? இது 22. 22 கேரட். ஓகே. சரியம்மா, அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க காது குத்த போறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல. ஆமா காது குத்த போகல நீங்க என்ன தலை குத்துறீங்க? ஏன்னா இப்ப மெஷினரி எல்லாம் வந்துட்டு இல்லையா? ஆமா. அப்ப ஆரம்ப காலத்துல எங்களுடைய பண்பாடு என்னது? என்ன தலை குத்துறவை காது? இந்த இதாலதான் குத்துறாரு. இது என்ன இது? இது வந்து வெள்ளி ஊசி. வெள்ளி ஊசியால குத்துறது. ஆமா. ஆனா சில பேர் இப்ப என்ன செய்யணும், அந்த மெஷினால குத்தினா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரசாயனம் மாதிரி ஒன்று இப்ப கோடினம் இல்ல காதுக்கு அந்த விரைக்காம இருக்கிறதுக்கு. இல்ல நாங்க ஒன்றும் போடுறேன். நீங்க ஒன்றும் போடுறாங்க இல்ல. அப்ப போடாம நீங்க சும்மா நோண்டலாவே வேலைதான் குத்துறீங்க. ஆமா. சரியம்மா, அப்ப இங்க வந்து நீங்க உங்களோட கடையில வந்து வேலைக்கு ஆட்கள் வச்சு செய்றீங்களா? இல்ல இல்ல நான் தான் செய்யறேன். நீங்கள் எல்லா வேலையுமே நீங்க தான் செய்றீங்க? ஆமா. மற்ற அந்த பவுன் தண்ணி போட்டு கொடுக்குறது அதுவும் செய்யறேன். அதெல்லாம் செய்து கொடுப்பீங்க? வேற என்னென்ன செய்றீங்க? அவ்வளவுதான். மற்ற கருங்காலி மேல அதுகள் கட்டுறது. அந்த கருங்காலியில வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் ஃபேஷனா போச்சு. என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த மாலை போடுறதுல வந்து நல்ல மனு சொல்லி இருந்துச்சு. அது என்ன காரணம்? அது ஆம்பளையில் போடுறவங்க என்னத்துக்காக? சிவருமான் போட்டிருக்கேன் சொல்லுது. அது ஒரு ஃபேஷனா வந்து இப்ப கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு என்ன மாதிரி கடையில அது வந்து நிறைய ஓட்டம் போகுது? வெளிநாட்டுக்காரரும் வேண்டுவினம் சில அது கட்டியும் கொடுக்குறாங்க வெள்ளி போட்டு. நீங்களா தான் உற்பத்தி செய்து கொடுக்குறீங்களா கருங்காலி எடுத்து? கட்டி கொடுக்குறாரு. எடுக்கிறீங்க கருங்காலி? அது இந்தியாவில இருந்து கொண்டு வராங்க. மேல இருக்கு. சரியம்மா, அப்ப இங்க கிடக்கும் மேல எப்படி கட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி கட்டி கொடுக்குறோம். இது என்ன விலை போகுது இப்ப கருங்காலி மாலை? 12,500. ஒரிஜினல் கருங்காலி அப்படியா? அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அது தெரியும். அதுல உறைஞ்சி பார்க்க தெரியும். இதுவும் உறைஞ்சி பார்க்க தெரியும். சரி, அப்ப நீங்க எதிர்காலத்துல என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இந்த தொழில பெருப்பிக்கணும் அந்த மாதிரி ஏதாவது? அப்படி இருக்கும் முன்னேற்றம். சரியம்மா, அப்ப நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் இப்ப இனி வரும் நாட்கள்ல அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போக வேண்டும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, நாங்கள் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று செல்லும் நேரம் வந்துட்டது. மற்றும் ஒரு அடையாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் மோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம்.